கேக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்ன கேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரூட் ஜெல்லி கேக் தான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான ஃப்ரூட்லாம் கையில் வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெலட்டின் பவுடர் வந்துட்டு தேவை. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருங்க. தேவைப்படுச்சுன்னா வந்துட்டு வாங்கிக்கோங்க. இது நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நீங்கள் ஜெல்லி பண்ண போகிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேவை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு இண்டக்ஷனில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஜீனி தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீனி வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் போட்டுங்க. அடுத்து என்ன பண்ணுறோன்னா கரண்டி வச்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஜீனி வந்துட்டு ஓரளவு கரைஞ்சிட்டு மாதிரி வந்துட்டு தெரியும் இல்லையா? கரைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன பாத்திரத்தை வந்துட்டு கொஞ்சமாக ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெலட்டின் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொட்டி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விட் ஆனதுக்கப்புறம் இதை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம தண்ணி வந்துட்டு ஆல்ரெடி சுட வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஊற்றுங்க. இதையும் ஊற்றிட்டு நான் கரண்டி வச்சுட்டு திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் வந்துட்டு தேவை, ஒரு 80லேருந்து 90 டிகிரி, அதாவது பார்த்தீங்கன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இறக்கிடலாம். அந்த டைம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாகு மாதிரி வந்துட்டு தெரியும். உங்களுக்கே அந்த கரண்டிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பாகு பார்த்து வந்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த சைஸில் வந்துட்டு நம்மளுக்கு கேக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்துட்டு தேவை. பிளாஸ்டிக்கில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எப்படி இருந்தாலும் ஓகே தான். என்ன பண்ணுறோன்னா இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விட் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரூட்ஸ், அதை வந்துட்டு உங்களுக்கு என்ன டிசைனில் வந்துட்டு நீங்கள் அடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அடிக்கிங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு நேம் எடுத்ததோ இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டிசைன் கொடுக்குறதோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த ஃபஸ்ட் லேயரில் அடுக்குறீங்களோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கை திருப்பி பார்க்கும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு அடிக்கிங்க. அடிக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெலட்டின் பவுடர் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு லேயருக்கு வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஃபஸ்ட்டில் வச்சிருக்கீங்களோ அது ஃபுல்லாக வந்துட்டு அந்த லிக்விடுக்குள்ளே முழுந்துற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஊற்றிங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துருக்க ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடிக்கலாம். இதில் முக்கியமாக நடுவுலலாம் வந்துட்டு நீங்கள் பெருசாக வந்துட்டு பார்க்க தேவையில்ல. இந்த ஓரம் அதை மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி டிசைனில் வச்சிங்க அப்படின்னா கேட்க வெளியில் எடுக்கும்போது வந்துட்டு செமையாக இருக்கும். இதுவரையும் எப்படி பண்ணீங்களோ இதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணி இந்த ஜெலட்டின் பவுடர் லிக்விடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணி வந்துட்டு முடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்டெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அகர லிக்விட் வந்துட்டு ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா அதில் இருக்க சூடு வந்துட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரில் வந்துட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு ஒரு 2 ஹவர் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு லெவலில் வந்து கேக் ரெடி ஆகிடும். நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவுத்து பார்த்து உள்ளார எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு அப்படியே அப்படி ஜக்கன்னு கவுத்துட்டு 2 தட்டு தட்டணும் அப்படின்னா கேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து தனியாக வந்திருக்கும். டடான் டடான் டடான். நீங்களே வந்துட்டு பாருங்களேன், இந்த கேக்கை வந்துட்டு வெட்டி சாப்பிடணுமா அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாத்தியமே வந்துட்டு கிடையாது. இதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எப்போதும் நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேக்கை வெட்டி நம்மளோட 100K செலிப்ரேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? செலிப்ரேஷன் அடிக்கிற மொட்டை வெயில்ல 100K மொட்டை மாடியில் 1 மில்லியன் 10 மில்லியன் போகும்போது 5 ஸ்டார் அப்படி போகலாம். 5 ஸ்டார் ரெடி ரெடி ஓகே ஓகே. பாவது 200 ரூபாய்க்கு பார்ட்டி வாங்கி காத்துல எல்லாமே அங்க போயிட்டு பரவாயில்ல. சரி நம்ம கேக் வெட்டுவோம். இப்போ கை தட்டுறதுக்கு தான் ஆள் இல்ல, நீங்க தட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேக் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான். கொஞ்சம் வந்து எடுத்துக்க முடியல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு எடுத்துங்க. பேலன்ஸ் வந்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். எனக்கு
அதே தான் கூட கேக் வேற லெவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராமேனு நம்ம சேனலில் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வீடியோ வந்துட்டு நம்ம கேமராமேன் தான் எடுத்தது. ஆனால் வந்துட்டு ஒளிவு மறையாவே இருந்திருக்காது இவ்வளோ. உங்கள்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல பொய் அந்த ஒரே ஒரு ஸ்டாண்டை வச்சு நீயே எடுத்துக்கிட்டு இன்னும் ஆங்கியவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எப்போதுமே கொடுத்துட்டே இருங்க. வேறு எதாவது நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கல.